வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரனா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாலட் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சாலட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான 2 கேரட்டு, பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. நல்ல பிஞ்சாக பீர்க்கங்காய் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று, ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் ஆஃப் லெமனே நமக்கு வந்து போதுமானது. இப்போ நல்லா கழுவி தோல்லாம் சீவி லைட்டாக சீவிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளை அப்படியே கட் பண்ணியிருக்கேன். கேரட்டையும் கட் பண்ணியிருக்கேன், அந்த பீர்க்கங்காயும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாயை வந்து ஒரு தடவை கீரி அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதிகமான நார் சத்துக்கூடியது. கொஞ்சமாக சால்ட்டை வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து நம்ம புழிஞ்சாலே வந்து அதில் போதுமானது. உங்களுக்கு வந்து லெமன் வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னு எனக்கு வந்து 2 கேரட்டு, ஒரு பெரிய பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்கேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சுக்கிறோம். வேணும்னா நீங்கள் வந்து புளிப்பண்ணம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயே சாறு வந்து நிறைய இருக்குது பாருங்கள். அதனால் வந்து ஒரு ஆஃபோடையே வந்து போதும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாம் வந்து ஒன்றோட மிங்கிள் ஆகிற மாதிரி அந்த சால்ட்டு, அந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இன்டர்வல் டைமில் அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாலடாக கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம். ப்ளஸ் அதே மாதிரி வாட்ரு வந்து கொடுக்குறப்ப அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணின உடனே நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டிருக்கேன். இதில் மின்ட் லீவ்ஸ் நல்லா தண்ணியும் வந்து நல்லா வாசமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது எனர்ஜெட்டிக், அதை புத்துணர்ச்சி தரும் வந்து மின்ட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி இதே மாதிரி ஒரு வாட்டர், அதாவது ஒரு நாளைக்கு வந்து சீரகம், ஒரு நாளைக்கு வந்து சோம்பு, அது மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.